வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தியல்பட்டியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 30ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்படுகிறது. முத்தியல்பட்டை சோலை நகரை சார்ந்த 9 வயது சிறுமி கடந்த ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார். திடீரென மாயமான அவர் 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். புதுச்சேரியை உலுக்கி இந்த கொடூர சம்பவம் குறித்து முத்தியல்பட்டை போலீசார் விசாரணை நடத்தி அதே பகுதியை சார்ந்த கருணாஸ் வயது 19, விவேகானந்தன் வயது 59 ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் சிறுமியை கடத்தி சென்று கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கடையில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் போக்சோ வழக்கில் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிப்பறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் திரளான மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் 3 நிலையாக 21, 10, 5 கிலோமீட்டர் தூரம் என மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மராத்தான் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டியில் கலந்து கொண்டவர்களிடையே இந்திய கடலோர காவல்படையின் பணிகள் மற்றும் சாதனைகளை எடுத்துக் கூறினார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரி நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக 45 அடி சாலை உள்ளது. இந்நிலையில் சாலையின் நடுவே திடீரென 5 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் மரக்கிளைகளை நட்டு தற்காலிகமாக தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் 45 அடி சாலையில் பரபரப்பு நிலவியது. அதே சாலையில் கடந்த சில மாதங்களில் இதுபோன்ற பள்ளம் ஏற்படுவது இது 4வது முறையாகும். பாதாள சாக்கடை குழாய்கள் ஏற்படும் கசிவு அல்லது மண்ணின் உறுதித்தன்மை குறையவே இதற்கு பிரதான காரணம் என்றும் கூறப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அளித்த 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ஸ்ருதி எரகட்டி ஆகியோர் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் எஸ்பி ராகு, காரைக்கால் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பிக்கள் சுபம், சுந்தர்கோஷ், பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து பிரிவில் எஸ்பிக்கள் ரச்சனா சிங், பக்தவக்ஷலம் ஆகியோர் போக்குவரத்து புகார்களுக்கு தீர்வு கண்டனர். வடக்கு பிரிவில் எஸ்பி வம்சத் ரெட்டி, மேற்கு பிரிவில் எஸ்பி சுப்பிரமணியன், IPS பயிற்சி அதிகாரி கதிரவன், தெற்கு பிரிவில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் அந்தந்த பகுதிகளில் முகாமிட்டனர். மாகேயில் எஸ்பி வினோஜ்குமார் கட்சி மற்றும் ஏனாமில் எஸ்பி வரதராஜன் ஆகியோர் தலைமையில் முகாம் நடைபெற்றது. முகாமில் மொத்தம் 35 பெண்கள் உட்பட 207 பேர் பங்கேற்று மனுக்களை அளித்தனர். இதில் மூத்த அதிகாரிகளிடம் நேரடியாக அளிக்கப்பட்ட 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூமியன்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிவர்மன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பூமியன்பேட்டை பொது கழிப்பிடம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த இருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 10 சிறிய பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்ததும் தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் பூமியன்பேட்டை உழந்தை ஏரிப்பாதையை சார்ந்த வருணமுத்து மகன் வாசு வயது 20 மற்றும் ஜவஹர் நகரை சார்ந்த சுரேஷ் மகன் சுனில்குமார் வயது 18 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 88 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கருப்பு நிற ஐபோன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.